சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சிறுமிக்கு பாதுகாப்புல, பெண்களுக்கு பாதுகாப்புல, ஆயாமார்களுக்கு கூட பாதுகாப்பு. அவ்வளவு மோசமான கீழ்த்தரமான ஆட்சி இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, எல்லா வீதியிலையும் சந்து பொந்து எல்லாமே கஞ்சா அமோகமா விக்குது. இந்த அரசால கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா பெரும்பாலும் கஞ்சா விற்கின்றவர்களுக்கு துணை நிற்கின்றது திமுக நிர்வாகி. அதனாலதான் கஞ்சாவை இன்றைக்கு அறவா ஒழிக்க முடியல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே 3 மாதத்தில் இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். போதை நடமாட்டம் இல்லாம பாத்துக்கும். இந்த போதை ஆசாமியாதான் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினம் பத்திரிகை ஊடகத்தை திறந்தீங்களா இதுதான் செய்தி. ஏற்கனவே வர்ற செய்தியெல்லாம் தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை அப்படின்னு தான் நிலவரம் டிவியில குறிப்பிடுவாங்க. இப்போ கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் எவ்வளவு பிடிச்சோம், நிலவரம் என்ன அப்படிங்கிற செய்தி இந்த ஆட்சியில வந்திருக்கு. இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி வேணுங்களா? நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.